ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவை தாங்க ஒரு கதை மூலிமா நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். எப்போவுமே சொல்கிறபடி தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சைடு ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு உங்களுடைய பிரைனில் இதை இமேஜ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய இமேஜுக்கு ஒரு விஷுவலேஷனை கொடுத்து நீங்கள் கேளுங்க. ஒரு சைடு ஹெட்ஃபோனை சொருகிட்டு கேளுங்க. ரொம்ப சவுண்டை வந்துட்டு மைல்டாக வச்சு கேளுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வீடியோவை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கேட்டாலே வந்துட்டு போதும். ஒரு சில நண்பர்கள் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க, ஏன் வீடியோவில் ஒரே ஒரு பிக்சர் மட்டும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ஒர்க்கு கொஞ்சம் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால தான் என்னால் இதில் பண்ண முடியல. ஏன்னா பிக்சர் நிறையா நம்ம எடுத்து போகிறோம்னா காப்பிரைட் இல்லாத எடுத்து போடணும். அப்படி எடுத்து போட்டு நமக்கு காப்பிரைட் வந்துச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் என் சேனலுக்கு. அதனால தான் கூடிய சீக்கிரமாக நான் ஃபேஸ் காட்டி வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். நமக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ஃபேஸ் காட்டி வீடியோ பண்ண ஆரம்பிக்க போகிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ராம் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். அவங்க அப்பா அம்மாவோட தான் அந்த கிராமத்தில் அவன் வசிச்சுக்கிட்டு வரான். இந்த பையனுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும், அவனுக்கு படிக்கணும், படித்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஆசைங்க. இந்த பையனை அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்கூலாக பார்த்து அங்கே சேர்க்குறாரு. இந்த பையன் வந்துட்டு அங்கே போகிறான். எனக்கு இந்த ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, எனக்கு இந்த வேறு ஸ்கூல் மாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி பையன் கேட்குறான். அதுக்கப்புறம் இவனுக்கு எந்த மறுப்புமே அவங்களுடைய அப்பா சொல்லலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, வேற ஒரு ஸ்கூலுக்கும் வந்துட்டு இந்த பையனை சேர்த்து விடுறாருங்க. இப்படியே 2, 3 ஸ்கூல் தாண்டி இந்த பையன் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஸ்கூல் ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை வந்துட்டு ரெடி பண்ணி அவங்க அப்பா அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணிடுறாரு. அந்த ஸ்கூலுக்கும் போன பையன் ஒரு 2, 3 நாள் வந்துட்டு படிக்கிறான். 2, 3 நாள் கழித்து இதுக்கு மேலே நான் இங்கே படிக்க மாட்டேன், எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல அப்படின்னு வந்துட்டு அங்கே இருக்கிற ஹெட்மாஸ்டர்கிட்டயே போய் சொல்கிறான். இதை கேட்ட ஹெட்மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இதை உங்களுடைய அப்பா அம்மாட்ட சொன்னியாப்பா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை, நான் சொல்ல முடியாது, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு சொல்ல, அதற்கு அந்த ஹெட்மாஸ்டர் எனக்கு ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அப்புறமேட்டுக்கு தாங்க இந்த பையன் அவனுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சொல்கிறான். அதாவது முதல் ஸ்கூலுக்கு எங்கள் அப்பா என்னைய ஜாயின் பண்ணி விட்டார். நான் வந்துட்டு கேட்டேன் அப்பா கிட்ட, நல்ல ஸ்கூலாக பார்த்து என்னை சேர்த்து விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரும் அப்பா வந்துட்டு சேர்த்து விட்டார். நல்ல பணம் கட்டி நிறையா வந்துட்டு காசு கொடுத்து வந்து சேர்த்து விட்டார். நானும் போனேன். அங்கே போனதை பார்த்தா அங்கே இருக்கிற பசங்களாம் தப்பு தப்பாக பேசுகிறாங்க, எனக்கு கெட்ட பழக்கங்களை கற்றுக் கொடுத்துருவாங்க அப்படின்றதுனால நான் அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன். அப்பாட்ட சொன்னேன், அப்பா வேறு ஸ்கூல் மாற்றி விட்டுட்டாரு அப்படின்னு வந்துட்டு அந்த பையன் சொல்லியிருக்கான். சரி, வேறு ஸ்கூல் போனியே, அங்கே என்னப்பா ஆச்சு அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. அந்த ஸ்கூல்லையும் இதே மாதிரி தான் கரெக்டாக தான் இருந்துச்சு கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த ஸ்கூலில் பண்ணுற மாதிரியே தப்பு தப்பான விஷயங்கள்லாம் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் நான் வந்துட்டு அங்கே போகலை அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டானா. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அப்பா வேறு ஸ்கூலுக்கு சேர்த்தாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கானா. அதற்கு அடுத்தது இந்த பையன்கிட்ட வந்துட்டு, அந்த ஸ்கூலுக்காவது போனியாப்பா, அது என்னதான்ப்பா ஆச்சு அப்படின்னு வந்து கேட்கக்குள்ள, எனக்கு அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எனக்கு பசங்களாம் எதுவுமே கிடையாது. வாத்தியாருங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாடமே சொல்லித்தர மாட்டேன்றாங்க. நான் ஒரு மாதிரி வந்துட்டு மித்த இருக்கிற 2 ஸ்கூல்லையும் படித்தேன். இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு வாத்தியாருங்க வேறு மாதிரி சொல்லித்தராங்க. அதை நான் கேள்வி கேட்டால் வாத்தியாருங்க அடிக்கிறாங்க. அதனால் நான் அந்த ஸ்கூலுக்கும் போகலை அப்படின்னு அப்பாட்ட சொன்னேன். அதுக்கு அப்புறமேட்டுக்கு தான், கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, நல்ல ஸ்கூலாக இருக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் கொண்டு வந்து என்ன சேர்த்து விட்டார். அப்புறம் ஏன்பா இங்கேருந்து போகிற, இங்கே உன்னை யாராவது வந்துட்டு ராகிங் பண்ணுறாங்களா, இல்லை யாராவது டீச்சருங்க உனக்கு சொல்லித்தராமல் இருக்கிறாங்களா அப்படின்னு வந்துட்டு அந்த ஹெட்மாஸ்டர் கேட்குறாரு. இல்லை, எனக்கு இந்த ஸ்கூல்லலாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எனக்கு வந்துட்டு ஸ்கூலில் பிரச்சனை இல்லை, வெளியில் தான் பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். நான் இந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்காக பஸ்ஸில் தான் வரணும். பஸ்ஸில் வரக்குள்ள நிறையா பேர் வந்துட்டு ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறாங்க, ரொம்ப தப்பு தப்பாக வந்துட்டு என்னை வந்துட்டு ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்ல, அதாவது இந்த பையனுக்கு எப்படின்னா, வெளியில் நடக்கக்கூடிய விஷயத்த இவன் அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பான். நான் இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கிற பையன். இதெல்லாம் கேட்டு அந்த ஹெட்மாஸ்டர் இவனை வந்துட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறாரு. அப்போ உனக்கு பிரச்சனை என்னன்னா, நீ வந்துட்டு ஸ்கூலுக்கு வர வழியில் உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான். சரி, சைக்கிளில் வந்துடலாமே அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. இல்லை, சைக்கிள் எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிடுறான். சரி, ஓகே, நீ இப்போ வேறு ஸ்கூல் போகணும், இப்போ நான் உங்கள் அப்பாட்ட நான் இதை பற்றி பேசணும் அதுதானே அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு வந்துட்டு இவனும் தலையாட்டுறான். அந்த நேரம் பார்த்து ஹெட்மாஸ்டர் ரூமில் இருந்த வால் கிளாக் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து உடஞ்சிருது. அதில் இருக்கிற வந்துட்டு பீஸ் எல்லாம் எடுத்து ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, எடுத்து போகிறதுக்காக வெளியில் எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் கொடுங்க, நான் அதை எடுத்துகிட்டு போய் வெளியில் போடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ வந்துட்டு ஹெட்மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, வேணாம்ப்பா, உன் கையில் குத்திக்கிட்டீங்கன்னா நீ வந்துட்டு உனக்கு ஏதாவது ரத்தம் கத்தம் வந்துருச்சுன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட பதில் சொல்ல முடியாது, உனக்கு காயமாயிடுச்சுன்னா
அதனால் வேணாம், இங்கே ஆள் யாரும் இல்லை, அதனால் நானே வந்துட்டு போட்டுறேன், யார் காலையும் குத்தி காயமாயிடக்கூடாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கு இந்த பையன், இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் ஆகாது, நான் கவனமாக தான் போவேன், நான் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு போயிட்டு நான் அந்த கண்ணாடி துண்டுகள் எல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் துணியை சுற்றி போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். ஹெட்மாஸ்டருக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. சரிப்பா, ஓகே, நீ உடனே வந்துட்டு இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான்னா, அதை வந்துட்டு நல்லா துணியில் சுற்றி அதை வந்துட்டு ரொம்ப பத்திரமா வந்துட்டு படிக்கட்டில் மேலேருந்து படிக்கட்டில் இறங்கி, படிக்கட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் காம்பவுண்டு சுவரை வந்துட்டு கிராஸ் பண்ணி அங்கேருந்து போயிட்டு வெளியில் கொஞ்சம் தூரம் நடந்து குப்பையை வந்துட்டு போட்டுட்டு வரான். போட்டுட்டு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இவன் யோசிச்சுக்கிட்டே வரான். இந்த குப்பையை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் போட்டுட்டோம், நமக்கு ஒரு வேலை முடிஞ்சுது. ஹெட்மாஸ்டர் வந்துட்டு என்ன சொல்லுவார், சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு வரான். யோசிச்சுக்கிட்டே வரக்குள்ள ஒரு வந்துட்டு நடுவில் ஒரு பள்ளம் வெட்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த பள்ளத்தை இவன் பார்க்கல. அந்த பள்ளம் வந்த உடனே கீழே விழுற மாதிரி போனவுடனே அங்கே இருக்கிறவங்க வந்து டக்குன்னு இந்த பையனை வந்து பிடிச்சிட்டாங்க. அந்த பையன் உடனே, ஐயோ சாரி நான் பார்க்கல நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா, ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு நேராக போயிட்டான். நேராக போன உடனே ஹெட்மாஸ்டர் இவனை பார்த்து கேட்குறாரு, இப்போ நீ வந்துட்டு இந்த கண்ணாடியை எடுத்துகிட்டு போனல்ல, இந்த கண்ணாடியை எடுத்துகிட்டு போகக்குள்ள தான் அந்த வழியில் உனக்கு முன்னாடியே தான் குழியெல்லாம் தோண்டிட்டு இருந்தாங்க, நீ அதை பற்றிலாம் எதுவுமே கண்டுக்கல. வழியில் வந்துட்டு நிறைய பேர் நடந்து போனாங்க, அதை பற்றியும் கண்டுக்கல. காம்பவுண்டத்தை கிராஸ் பண்ணி போகக்குள்ள செக்யூரிட்டி உன்னை கேள்வி கேட்டார், நீ அதையும் வந்துட்டு கண்டுக்கல. நீ போய் குப்பையை போட்டு வரக்குள்ள அங்கே தோண்டிகிட்டு இருந்த பள்ளத்தை பார்க்காம கீழே விழுந்திருப்ப, உன்னை அவங்க வந்துட்டு காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறாரு. ஆமாம், இதெல்லாம் எனக்கு நடந்தது தான், எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு வந்துட்டு அவன் சொல்கிறான். இப்போ அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீ வந்துட்டு அந்த கண்ணாடி துண்டை எடுத்துகிட்டு போகக்குள்ள யார் என்ன சொன்னாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நீ கவனிக்கவே இல்லை. ஏன்னா உன்னுடைய கவனம் எல்லாமே எதில் இருக்குது, அந்த கண்ணாடியை நீ பத்திரமா யாரு காலையும் குத்திடாமல் அதை எடுத்துகிட்டு போயிட்டு குப்பையில் போட்டுட்டு வரணும் அப்படின்ற கவனம் அப்படின்றது இருக்குது. அதனால் நீ சுற்றி நடக்கிற எதையுமே வந்துட்டு கண்டுக்கல. இப்போ அதே போல தான் உன்னுடைய இலக்கு என்னென்னா, நீ நல்லா படிக்கணும், நீ நல்லா வாழ்க்கையில் முன்னேறணும். படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நீ வந்துட்டு உன்னுடைய மைண்டில் ஏற்றிக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உன்னை சுற்றி எந்த வித பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி நீ வந்து கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உன்னுடைய இலக்கு வந்துட்டு அந்த கண்ணாடியில் இருந்த மாதிரி உன்னுடைய இலக்கு வந்துட்டு படிப்பில் மட்டும் இருந்ததுன்னா, இவங்களால் வந்துட்டு உனக்கு எந்தவித தொந்தரவுமே வந்துட்டு வராது. இது உனக்கு ஏற்படக்கூடிய வந்துட்டு சத்தங்கள் மாதிரி நீ இதை எடுத்துக்கணும். ஒரு சவுண்டு சத்தமாக கேட்குதுன்னா நீ அந்த இடத்துல என்ன பண்ணுவ, காதை தான் நீ வந்துட்டு பொத்திப்ப. அதற்கு அடுத்தது நீ வேறு என்ன செய்வ, அதுதான் பண்ண முடியும், அதை பண்ணிடுவ. அதே போல தான் இங்கே இருக்கிற இரைச்சல்களுக்கெல்லாம் நீ வந்துட்டு பதில் சொல்லணும், இதுக்கெல்லாம் வந்துட்டு நீ ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக உன்னால் வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் மாதிரியே நீ இன்னொரு இடம் போகிறல்ல, அந்த இடத்துலையும் இருப்பாங்க. நீ அங்கேருந்து இன்னொரு இடம் போவ, அங்கேயும் இருப்பாங்க. நீ 3 இடம் தாண்டி 4வது இடமா இங்கே வந்திருக்கிற, இங்கேயும் உனக்கு அப்படியே தான் இருக்குது. அப்போ பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்குது, சுற்றி இருக்கிறதுல இல்லை. சுற்றி இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நீ வந்துட்டு செவி கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு வந்துட்டு ஹெட்மாஸ்டர் அந்த இடத்துல சொல்லி முடிக்கிறாருங்க. இதை கேட்ட உடனே அந்த பையனுக்கு ஒரு புரிதல் அப்படின்றது வருது. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறான்னா, எனக்கு படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு போய் படிக்க போகிறான். இப்படி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் மற்றவங்க சொல்கிற விஷயம்லாம் நமக்கு அப்படியே நடந்துடுற மாதிரியும், மற்றவங்க என்ன சொன்னாலும் அது அப்படியே வந்துட்டு நமக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டு நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. மற்றவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை. அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்க வாயிலிருந்து இதுதான் வார்த்தை வரணும் அப்படின்றது. ஆனால் உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களை யார் என்ன சொன்னாலும் சரி, அவங்களுக்கு செவி கொடுக்காதீங்க. உங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு எண்ணம் இருக்கா, மற்றவங்கள்ட்ட நீங்கள் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கான வந்துட்டு திறமை உங்களுக்குள்ளே இருக்குன்னா தாராளமாக நீங்கள் பிஸ்னஸில் இறங்கலாம். நீங்கள் ஏதாவது மேற்படி படிக்க போகிறீங்களா, அது உங்களுக்கு விருப்பமா, தாராளமாக படிக்க போகலாம். நீங்கள் ஏதாவது வித்தியாசமான பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இறங்க போகிறீங்களா, அது உங்களுடைய விருப்பம் தான். இங்கே மற்றவங்களுக்காக நீங்கள் செவி சாய்ச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிற விஷயங்கள் உங்கள் காதில் ஒரு இரைச்சலாக கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது உங்களைய ஒரு வேலை செய்ய விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ இந்த கதையில் கேட்ட இந்த பையன் மாதிரி தான், நான் இங்கேருந்து அங்கே போகிறேன், எனக்கு இந்த ஆஃபீஸில் பிரச்சனை, அதனால் நான் வேறு ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு இந்த வீட்டில் பிரச்சனை, எனக்கு இவன் கூட பிரச்சனை, நான் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு இந்த இடம் பிடிக்கல, இந்த இடம் மோசமான இடம் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. அப்படி யோசிச்சிங்கன்னா இதை விட இன்னொரு இடம் மோசமாக இருக்கலாம், இல்லை இதை விட இன்னொரு இடம் நல்லதாக கூட இருக்கலாம். இது எதுவுமே நம்ம முடிவு பண்ணவே முடியாது. அதனால் இருக்கிற இடத்துல உங்களுடைய திறமையை காட்டி அந்த இடத்துல எப்படி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்றத மட்டும் பாருங்கள். மற்ற எந்தவித விஷயத்துக்கும் செவி கொடுக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலிமா சொல்லிவிடுங்க. வழக்கம் போல் இந்த வீடியோவை நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க.
நம்ம நாளைக்கு இது போல் ரொம்ப சூப்பராக ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.